சிவா இருக்கிற வர சிந்துவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சிந்துவை தேடி தேடி கடைசியில ஒரு வழியா சிவா கண்டுபிடிக்கிறாரு. சிவா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆபீசரே வந்து கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம் சார், நாங்க சொல்றத சொல்லிட்டோம், அவ்வளவுதான், நீங்க போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சிவா வந்து நம்பிக்கையை கைவிடல. இல்ல சார், நீங்க சொல்றது தப்பு, நான் பாத்துக்கிறேன், என்னோட மனைவி தானே, நான் தேடிக்கிறேன், நீங்க தாராளமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அவர் சொன்னோன்னே சொல்றதை கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. சோ அவர் கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவர் கண்டுபிடிக்கிறத இவங்க பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் கிரெடிட் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமும் தன்னோட நம்பிக்கையை தவற விடாத சிவா என்ன பண்றாரு அப்படின்னா தேடுறாரு. அவரால் எவ்வளவு தூரத்துக்கு தேட முடியுமோ தேடுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு. ஓகே, பாக்குறாரு, ஒரு யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. யாரு என்ன ஏதுன்னு பார்த்தா அங்க போனா நம்ம சிந்து. இவருக்கே செம்ம ஷாக்கு. சிந்து, என்ன சிந்து ஆச்சு உனக்கு, எந்திரி சிந்து அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சார் சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. டக்குன்னு தூக்கி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ரொம்ப டீஹைட்ரேட், பல்சன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஓகே, இப்போ உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்கன்னு சிந்து, நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையில படுக்க வச்சுட்டு இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா பழம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து பறிச்சுட்டு வர்றாரு. சோ ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு அண்ட் பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன தோட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சாப்பிடுறாங்க. அண்ட் அது போக அடி ரொம்ப பட்டிருக்கு. இவர் என்னதான் டாக்டரா இருந்தாலும் இவர் வந்து அலோபதி. சோ அதனால இவருக்கு வந்து மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் தான் தெரியுமே தவிர்த்து அங்க இருக்கிற செடியை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனா இவரோட நாலேஜுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன செடியை வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னா இவங்களை வந்து இப்ப மேல கொண்டு போகணும். சோ அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, தூக்கிட்டு தான் போகணும். அப்ப தூக்கிட்டு போறதுக்கு இவங்க வந்து காயத்தை கொஞ்சமாவது குணப்படுத்தணும். சோ இங்க எதுவும் மருந்து இருக்குதா, இந்த மருந்து வச்சு நம்ம போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா ஏதாவது மருந்து ரெடி பண்ண முடியுமா, அங்க இருக்கிற அதாவது செடி கொடி இதுல ஏதாவது மருந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு மருந்து ரெடி பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா அப்போதைக்கு சிந்துவுக்கு பூசுறாரு. அண்ட் சிந்து, நீ கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சிந்து, கண்டிப்பா நான் உன்னை எப்படியாவது மேல கொண்டு போயிருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா மேல சிந்துவை தூக்கிட்டு போறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. அவங்களும் வந்து கோஆபரேட் பண்றாங்க. வாங்க சார் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா மேல கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ ஒரு வழியா சிந்துவை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவர் காப்பாத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதை தானங்க நம்ம எதிர்பார்த்திருந்தோம். சிந்துவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். அதை சிவா சூப்பரா செஞ்சுட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சிவாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரமாலாம் விட்டுட்டு போற ஆள் கிடையாது அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கும் போது அவரால் என்ன பண்ண முடியும், அவரால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். அதே மீறி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அழகா காப்பாத்தி அழகா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அண்ட் போலீஸ்ல வந்து இவங்க அழகா பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்க ஸ்னேகாவோட பிளான் தான் அப்படியே புஷா போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்னேகா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சு இவங்க தூக்கி உள்ள வச்சிடலாம், சிவாவை தூக்கி, அண்ட் ரெண்டு பேர்த்த பிரிச்சிடலாம். அண்ட் அது போக இந்த கதையே இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், சிந்துன்னு ஒருத்தி தன்னோட வாழ்க்கையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா எல்லாத்தையும் அப்படியே தூக்கி சாப்பிடுற விதமா மறுபடியும் சிந்து வந்தது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிளான் பண்ணி கடைசியில ஒண்ணும் இல்லாம போறதுக்கு இவ்வளவு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணும் இல்லாம போறதுக்கு தான் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. சோ அவங்க நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.